பரிசுத்த ஆவின்றவர் ஒரு ஹெல்ப்பர். இவர் எங்கே இருக்காருன்னு தேட வேணாம், நமக்குள்ளேயே இருக்காரு. எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. புரியலன்னு சொல்கிறவங்க போன பதிவு பாருங்கள். இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம இதே தலைப்பில் இன்னொரு கோணத்தில் நம்ம பார்ப்போம். லெட்ஸ் வெல்கம் பிரதர் எம்டி ஜெகன். ஜெகன், வெல்கம் டு தி ப்ரோக்ராம். பரிசுத்த ஆவி பற்றி பேசினா பல எபிசோட்ஸ் நம்ம இதுவே ஒரு 100, 150, 200 கூட போயிட்டே இருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி 2000 வருஷமாக பேசிகிட்டே இருக்கோம் ஆவியானவர். இன்னும் சொல்லப்போனால் கிரியேஷன்லேயே, ஓப்பனிங்லேயே, பைபிள் பிகினிங் ஜெனசிஸ்லேயே பரிசுத்த ஆவி வந்துடுறாரு. ஆமாம், அதுவும் நீங்கள் போன பதிவில் சொன்னீங்க, ரெவலேஷன்லேயும் அழகாக பரிசுத்த ஆரம்பத்துலேயும் இருக்கும், முடிவிலையும் இருப்பார். ரெண்டுத்துலேயும் அவர் தான் இருப்பார். இப்போ கொஸ்டின் என்னன்னா, நம்ம அதில் இருக்குமா, நம்ம அந்த பிளான்குள்ளே இருக்கோமா? அதான் கேள்வி. இப்போ அதாவது மனசாட்சி, இந்த மனசு சாட்சி, இது ஒன்றா மனசாட்சி அப்படின்னா நிறைய நண்பர்கள் கூட பேசுவாங்க, உனக்குலாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பரிசுத்த ஆவிக்கும் மனசாட்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கு? மனசாட்சிங்கிறது பிறக்கிற எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உணர்வு, இன்பில்ட். இப்போ எப்படி ஒரு நாக்கில் சுவைன்னு ஒன்று இருக்குதோ, ஆமாம், அதே மாதிரி கண்ணுக்குள்ள பார்வைன்னு ஒன்று இருக்கோ, ஆமாம், அதே மாதிரி ஆத்மாவுக்குள்ள அப்படி ஒரு உணர்வு, அது அந்த உணர்வு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். இதை வந்து எல்லாருக்கும் நம்ம ஆண்டவரோட மகத்துவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுவார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழை. கடவுள் எப்படி இருக்கிறாரா, அவன் கெட்டவன்றதுனால அவனுக்கு மழை கிடையாது, அப்படிலாம் கிடையாது, அவனுக்கும் மழை பெய்யுது. ஆமாம், அவனும் சாப்பிடட்டும், அவனா மனம் திரும்பட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் இவன் கெட்டவன் சாப்பிட்டோம் அப்படின்னு அவர் விட்டுறதில்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவன் சாப்பிட்ற இடத்துக்கு அவனே கொண்டு போய்ப்பான். அந்த இடத்துல கூட அவனை காப்பாற்ற அவர் விரும்புவார். நினிவே ஜனங்க பாவம் செய்து அவங்க அழிவுக்கு நேராக வந்துட்டாங்க. அந்த அழிவுக்கு நேராக வரவங்களுக்கும் உணர்த்துறாரு போய், இல்லைப்பா நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு, இதே நாள் போல நீங்கள் அழிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்ல சம்மந்தம் இல்லாத, சொல்லப்போனால் சம்மந்தம் இல்லாத ஜனங்க, அவருக்கு எல்லாருமே சம்மந்தமானவங்க தான் நமக்கு சொல்கிறேன். ஆனால் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி உணர்த்துறாரு பாருங்களேன். ஸோ கெட்டவங்க நல்லவங்கன்னு இருந்தாலும் எல்லாரையும் காப்பாற்றணுன்றது தான். சாடமன் கமோராலே கூட அப்படி நடக்குது. ஆமாம், போயிட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவர் சொல்கிறார், அவருக்கு அப்படி செய்கிறத நான் போய் பார்க்குறேன். அவர் அதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனை அறிந்த எனக்கு பரிசுத்தாவின் மூலமாக எது பாவம்னு உணர்த்துறார். தேவனை அறியாதவனுக்கும் அந்த உணர்வு வரணும். இல்லைன்னா அவன் அந்த பாவ உணர்வு இல்லாமல் பாவம் செய்ய ஆரம்பிச்சானா அந்த பாவம் அவனை கொன்னுடும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ அவன் சாவக்கூடாதுன்றதுக்காக, அவன் ஆத்மா சாவக்கூடாதுக்காக அவனுக்குள்ளேயே இன்பில்ட்டாக இருக்கிறது தான் மனசாட்சி. சாட்சினா என்ன? ஒருத்தர் போய் இவர் இப்படி செஞ்சாரு, இவர் நல்லவர், இவர் கெட்டவர்னு அங்கே ஒருத்தர் சாட்சி கொடுப்பாரு. விட்னஸ் இருக்கான்னு தான் கேட்பாரு. ஆமாம், ஜட்ஜி வந்து எப்பவுமே என்ன கேட்பாரு, ஐ விட்னஸ் இருக்கா? ஆமாம், அவங்க தான் ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி தானே அதை தீர்ப்பே கொடுக்க போகிறாங்க. அந்த விட்னஸ் யாருன்னா மனசாட்சி, மனதுக்குள் இருக்கிற சாட்சி. இது வந்து விட்னஸ் கொடுக்கும், இல்லை இவன் ரொம்ப நல்லவன், இல்லை இவன் ரொம்ப கெட்டவன், இப்படி கொடுக்கும். ஏன் அதை செஞ்சான், அதுக்கு என்ன சூழ்நிலை, அந்த சாட்சி கொடுக்கறது. இங்கே நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஒரு பீரியடில் சாட்சியை கொன்னுடுறேன் நான். ஏன்னா சாட்சியை கொன்னுட்டேன்னா என்னை பற்றி குற்றப்படுத்துறதுக்கு ஆள் இருக்காது இல்லை. ஆமாம், நானே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன். மனசாட்சியில் சூடுண்டவர். ஆனால் அங்கே இருக்க ஜட்ஜி இருக்காரு, இந்த சாட்சியை ஒரு அடையாளமாக தான் வச்சுக்கிறார். அது எதுக்காகன்னா அவர்கிட்ட போயிட்டு வாதாடுறதுக்கு இல்லை, எனக்கு உணர்த்துறதுக்கு வச்சார். நீ தப்பு செய்கிறடா, கடவுளுக்கு பிடிக்காதுன்னு உணர்த்துக்கு தான் மனசாட்சி. இப்போ நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன், பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். இப்போ என் மனசாட்சியை அவர் ஷார்ப்பாக மாற்றுறாரு, கண்டித்து உணர்த்துகிறார், அவருக்கு டியூன் பண்ணுறாரு, அவரே பேசுகிறார் எனக்குள்ள இருந்து. ஸோ இதுதான் மனசாட்சிக்கும் பரிசுத்தாவிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஜட்ஜு வந்து கரெக்டாக ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி தீர்ப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் போன ஒரு பல பதிவுக்கு முன்னாடி நம்ம பேசணும், இந்த தீர்ப்பு வந்து ஒருத்தரை எஃபெக்ட் பண்ணும், இன்னொருத்தரை ஹாப்பி ஆகும் இல்லை. அதாவது நீதி உள்ள நியாயாதிபதி அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. எதை பேஸ் பண்ணி? மனசாட்சியின் பேஸ் பண்ணி. அவருக்கு முன்பாக எல்லாம் தெரியுது, அதை வச்சுக்கிட்டு அந்த ஃபேக்டை வச்சுக்கிட்டு தான் அவருக்கு கொடுக்குறாரு. வேற யாரும் சாட்சி கொடுக்க வேண்டியது இல்லை. அப்போ இங்கே வந்து தீர்ப்பு கொடுக்கும் போது நான் இல்லை பண்ணல, இது ஒன்றும் மனசாட்சி. காடுகிட்ட முன்னாடி போய் நின்றுக்கிட்டு கணம் கோர்ட்டார் அவர்களே நீங்கள் வாதாட போகிறது இல்லை, ஒன்றுமே இல்லையா வாதாடுறதுக்கு, எல்லாமே தெரியுமே அவருக்கு. அவர் தான் எல்லாமே அப்படி போயிருக்காரு. உங்களுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு ரூம்குள்ளே செஞ்சுதான ஒரு கொலை, ஒரு சிசிடிவி கேமராவில் அப்படி வந்து தெளிவாக உங்கள் முகத்தோடு வந்தால் நீங்கள் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே நீங்கள் வாழ்ந்த 70-80 வருஷமும் சிசிடிவியை விட கிளியராக ஓடும். சிசிடிவிலையாவது பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும், இது கலர்ஃபுல்லாகவே ஓடும்.
அங்கே பேசுறதுக்கே ஒன்றும் இருக்காது. 2வது உட்காந்துருக்கிறவர் வந்து நீதியுள்ள நியாயாதிபதி இல்லை. இப்போ நீங்கள் கோர்ட்டில் போய் ஒரு ஜட்ஜி உட்காந்துருக்கும் போதே உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஆமாம். ஒரு தடவை எனக்கு நடந்த சம்பவம், ஹெல்மெட் இல்லாமல் போய் பிடிச்சிட்டாங்க. நான் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்மெட் இல்லாமல் பிடிச்சிட்டாங்க. அப்போ மொபைல் கோர்ட், ரோட்லேயே ஒரு வண்டி நிற்கும். கரெக்ட். அப்போது பிடிச்சவர் சொன்னார், ஜட்ஜி இருக்கார் உள்ள, நீங்கள் சொல்ல வேண்டியது ஆமாங்கய்யா சொல்லி அனுப்புனாங்க. ஜட்ஜி கிட்ட போயிட்டு எக்ஸ்ட்ரா வேர்ட்லாம் பேசவே முடியாது. நான் வந்தேன் போனேன், என்னுடைய ஐயா நான் வரும்போது க்ரீன் லைட் இருந்தது, இவர் ஐயா கை காட்டி விட்டார், நான் 70, அதெல்லாம் கிடையாது. அவர் கேட்டார், ஹெல்மெட்லாம் வந்தீங்களா? ஆமாங்கய்யா. உங்களுக்கு இவ்வளோ ஃபைன். சரிங்கய்யா. இவ்வளோதான், 2 வார்த்தை, இறங்கியாச்சு கீழே. அவர்கிட்ட எதுவுமே பேச முடியாதான். ஒரு உலக பிரகாரமான ஜட்ஜிக்கே ஆமாங்கய்யா ஓகே ஐயா தான். இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அங்கே ஆமாங்கய்யா ஓகேயாவும் கிடையாது. இவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கே இவ்வளோ மரியாதை நடுக்கம் இருக்கும்னா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன் உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் அங்கே போயிட்டு சும்மா அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் பேசினார், எனக்கெல்லாம் இவ்வளோ பெரிய துணிகரம் பேச முடியுமான்லாம் வந்துருச்சு. அவர் போய் சொல்லுவாராம், நான் என்ன நினச்சிங்க, பவுல் தான் இப்படி என்ன சொல்லியிருக்கான், பவுல் சொன்னதுக்கு தான் நான் இப்படி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவேன். பவுலை கூப்பிட்டு கேட்பானா, ஏன் பவுல் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டால் பவுல் சொல்லுவாரா, இயேசு சொன்னாரும் தான் நான் செஞ்சேன், என்ன நரகத்துக்கு அனுப்புறதா பவுலையும் இயேசுவையும் நரகத்துக்கு அனுப்புங்க நான் சொல்லுவேன்னு சொல்கிறேன். என்ன துணிகரம் பாருங்க. எனக்கெல்லாம் இருதயம் ஆடிடுச்சு. ஏன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் உட்காந்துருக்காரு. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில, அதாவது அப்பா தான் அவர், மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் எபிரேயர் சொல்லுது, இயேசுவின் ரத்தத்தால் எனக்கு தைரியம் உண்டாகிறது. அப்போ அங்கே போய் நின்றுட்டு பேசுறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, ஈபிக்கோ அதெல்லாம் அங்கே பேச முடியாது. ஆவியானவர் உள்ளுக்குள்ளே இருந்து நமக்காக போராடிக்கிட்டு இருக்கிறார். இங்கேயே சரி பண்ணிக்கோ சரி பண்ணிக்கோ சரி பண்ணிக்கோன்னு. அங்கே ஒருத்தர் உட்காந்து ரத்தத்தை வச்சுட்டு போராடிக்கிட்டு இருக்கிறார், நமக்காக பறிஞ்சு பேசுகிறார். இவ்வளோ பெரியதான செட்டப்குள்ளே நான் இருக்கிறேன். ஸோ ஆவியானவர் வந்து அந்த காரியத்தை அவ்வளோ அழகாக நடத்துகிறாரு. அதுக்கு தான் நமக்கு மனசாட்சியும் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் மனசாட்சின்றது நம்ம லைட்டாக எடுக்க முடியாது. அதில் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. பரிசுத்த ஆவியோட துணையோட நம்ம அதை அலைன் ஆகும்போது அதோட டைமென்ஷனே வேறு மாதிரி இருக்கு. ஆமாம். இப்போ நான் கேள்விக்கு வந்துடுறேன். இது ஒரு பேசிக்காக இது நேர்கள் வந்து டீப்பாகவும் இருக்கலாம், இல்லை அது ஃபண்டமெண்டலாகவும் இருக்கலாம், இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த டைமென்ஷனுக்குள்ளே போகலான்றதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன். அதாவதுங்க, எல்லாருமே ஒரு வேலையில் இருக்கோம். நமக்கு வந்து ஒரு ஜாப் கொடுக்குது, அந்த ஜாபில் நம்ம ஏர்ன் பண்ணுறோம், வேலை செய்கிறோன்றது ஓகே. நமக்கு கடவுள் கொடுத்த கமிட்மெண்ட்டும் கடவுள் கொடுத்ததை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் வந்து காட்ஸ் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. கடவுள் நம்மளை ஏன் இப்படி படைச்சாருன்னா, அவருக்கு ஒரு பணி இருக்குது, ஒரு பிளான் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. இந்த காட்ஸ் ஒர்க்கை தாண்டி அடுத்த மேலே வந்தீங்கன்னா காட்ஸ் வில் இருக்குது. அதாவது நம்ம ஐ கேன் டூ காட்ஸ் ஒர்க் விதவுட் ஈவன் அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் வில். கடமைக்காக நான் கடவுள் வேலை செய்யலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். நான் திருடல, பொய் சொல்ல, லஞ்சம் வாங்கலை, அதெல்லாம் ஒரு பக்கம். இதுவே நான் காட்ஸ் ஒர்க்காக கூட நினைக்கிறேன். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல கடவுளோட சித்தம், வாட் இஸ் காட்ஸ் வில்லுன்னு கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த காட்ஸ் ஒர்க்லேருந்து ஒர்க்காக பார்க்குறது ஒரு பக்கம், காட்ஸ் வில்லுக்கு போய் அவர் ஒரு ஆங்கிளில் பார்க்குறாரு. அதாவது கிரைஸ்ட் வாஸ் வெரி கிளியர், எனக்கு இது கொடுத்தீங்க, முடிச்சிட்டேன், என் பணி முடிஞ்சிச்சு, ஐ வாஸ் ரெடி. ஸோ இந்த ரெடினஸ் வந்து எப்படி அந்த பரிசுத்த ஆவியரோட துணையோட, இஸ் மை ஹெல்ப்பர்ன்னு நம்ம படித்தோம், போனதில் கூட பேசணும். ஸோ ஐ வாண்ட் டு ask the Holy Spirit to help me to understand this God's will. அப்படி கேள்வி கேட்குறவங்களுக்கு என்ன சொல்லலாம்? இப்போ காட்ஸ் வில் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி எல்லார் மேலேயும் இருக்குது. இல்லைன்னா உங்களை இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை, இந்த பூமிக்கு படைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம், நான் எப்பவும் சொல்லுவேன், காட் வந்து மக்கள் தொகை கம்மியாக இருக்குது பிறந்துட்டு போங்கன்னு சொல்லி பிறக்க வைக்கல. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிபடி காட் ஹேவ் என் பிளான். இங்கே வரும்போது தேவ திட்டத்தோடு தான் நம்ம வந்திருக்கிறோம். போகும்போது அந்த திட்டத்தை நிறைவேற்றோம்ல, அதான் ஒர்க்கு. அவருடைய சித்தத்தை நான் செய்து முடிக்கிறேன்னா, நான் செய்கிறது ஒர்க்கு, அவரது வில்லு. ஆனால் அவர் வில் படி என் ஒர்க் இருக்காங்கிறது தான் இங்கே கேள்வி. அலைன்மெண்ட். இப்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கும் 2ஆம் அதிகாரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் கேஷுவலாக படிச்சிருப்பீங்க. 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் படைத்தார், உண்டாக்கினார்னு இருக்கும். கர்த்தர் நல்லதென்று கண்டார், முளைப்பிக்க கடவது என்றார் அப்படின்னு. 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், வசனம் சொல்லும், இன்னும் பூமியின் மேல் விதை முளைக்கவில்லை, அதை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை அப்படின்னு இருக்கும். 1ஆம் அதிகாரத்திலேயே எல்லாத்தையும் படைச்சாச்சுன்னு பைபிள் சொல்லுது. 2ஆம் அதிகாரத்தில் இல்லைன்னு இருக்கு. இப்போது மனுஷன் இருக்கானா இல்லையா? இருக்கு இல்லையா? ஆமாம், ரைட். இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான்
ஆவியானவர் அசைவாடுறதுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். இப்போ இதோட ஆவியானவருடைய வேலை என்ன இதுலன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு தான் இதை எடுத்தேன். இப்போது 1ஆம் அதிகாரத்தில் எல்லாமே காடோடைய ப்ளூ பிரிண்ட் எல்லாம் ரெடி. இப்போது இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்களும் உட்காந்துச்சு, டேபிள் போட்டாச்சு, டம்ளர் வச்சாச்சு. இப்போது எல்லாம் இருக்குது. ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலை. இந்த மைக் ஆன் பண்ணலை. ஆனால் மைக் இருக்குது, ஆன் பண்ணலை. டம்ளர் இருக்குது, தண்ணி ஊற்றலை. நீங்களும் உட்காந்துருக்கோம், கேமரா ஆன் பண்ணலை. ஆனால் எல்லாம் ரெடி. வெளியே இருந்து பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ள நடக்குதுப்பா, உள்ள ஷூட் போயிட்டுருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஷூட் போயிட்டுருக்கு. ஆனால் உள்ள இது இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. அதே மாதிரி தான் 1ஆம் அதிகாரத்தில் எல்லாம் ரெடி பண்ணிட்டார். ஆதாம் மண்ணாக இருக்கார், இப்போ பொம்மை இருக்கு, கிளே. உள்ள இன்னும் ஜீவ சுவாசத்தை ஊதலை. 2ஆம் அதிகாரத்தில் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. அத்தனையும் ஆக்டிவேட் ஆகுது. இந்த ஆக்டிவேட் ஆகிற வேலை இருக்குல்ல, தேவனாகிய கர்த்தர்னு இருக்கும் 2 நாளில். அது வரைக்கும் தேவன்னு மட்டும்தான் இருக்கும். அர்த்தம் என்னன்னா, கர்த்தர்த்துவம்னா கவர்னன்ஸ். அந்த ஆக்டிவேட் பண்ணக்கூடியதான வேலை அங்கே ஆரம்பிக்குது. அதில் ஒன்று ஜீவ சுவாசத்தை ஊதினார். எல்லாத்துக்குள்ளேயும் ஜீவன் வருது, எல்லாத்துக்குள்ளேயும். அதை உண்டாக்குறவர், அந்த ஜீவன் உண்டாக்குறவர் கிரைஸ்ட். நான் ஜீவன் உண்டாக்கவே வந்தேன். அந்த ஜீவன் தான் ஆவியானவர், ஊதுறார் உள்ள. இப்போது பரலோகம் உங்களை இந்த பூமிக்கு ஒரு வேலையை அனுப்பியிருக்கு. அது வில், ஒரு அசைன்மெண்ட். அது வில், காட்ஸ் வில். அந்த ஒர்க்கை நீங்கள் செஞ்சு முடிக்கிறது, அந்த வில்ல இந்த பூமியில் செஞ்சிடறீங்களே, அதுக்கு பேர் ஒர்க்கு. இதை செய்ய வைக்கிறதுக்கு உள்ளே வராருல உங்களுக்குள்ள, அதான் ஆவியானவர். பல நேரத்தில் இந்த ஒர்க்கை விட்டு நீங்கள் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. கிரைஸ்டுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. என்ன அப்படி கேட்குறீங்க, கிரைஸ்டுக்கே வா அப்படின்னு. கெத்செமனேல கிரைஸ்ட் போய் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கிறது. இந்த பாத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த உபத்திரவத்தின் வழியாக அவர் கடந்து போக போகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகரி, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிறைய பேர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, வேர்ல்ட்லியாக கர்த்தர் உயர்த்துற ஒரு பிளெஸ்ஸிங்கை பற்றி எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல இருக்கிறது வந்து கிரைஸ்டுடைய குரூசிஃபிகேஷன். இதைத்தான் கிரைஸ்ட் அதை அங்கே சொல்லுவார், என் பாத்திரம் உடைய எண்ணெயால் நிரம்பி வழிகிறது. அதாவது அவரை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உபத்திரவத்தை கூட நடத்துகிறாருன்னு அர்த்தம். ஸோ இப்போ கிரைஸ்ட் என்ன சொல்கிறாரு, இந்த பேட்டர்னில் இதை என்னால் தாங்க முடியுமா? ஏன்னா மாம்ச சரீரத்தால் உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் சுமக்க முடியாது. கிரைஸ்டுக்கிட்டையும் அந்த மாம்ச சரீரம் தான் இருக்குது. ஒரு ஹெவி லோடு. அது ஹெவி லோடுனா எப்படிப்பட்ட ஹெவி லோடுனா, ஏற்கனவே 4000 இயர்ஸ் பாவம் வந்து இறங்க போகுது ஆதாம்லேருந்து. இனி அடுத்த 2000 இயர்ஸ் செய்ய போகிற பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொள்ளணும். எல்லாம் சேர்த்து மொத்தமாக இறங்க போகுது. அதனால தான் அவர் நமக்காக பாவமானார்னு. ஸோ இந்த கிரைஸ்ட் இதை இயக்கிறத அவர் அந்த இடத்துல மாம்சத்தில் கேட்குறாரு, இதை என்னால் முடியுமா, இல்லை வேற ஒரு காரியங்கள் பண்ணலாமான்னு. ஆனால் வில் என்னன்னா, குரூசிஃபிகேஷன் கிராஸ் வழியாக தான் வரணும். இது காட்ஸ் வில். அதை இயேசு செய்து முடித்தார். ஆவியானவர் உதவி செய்தார். அவரும் சொல்றாரு, லார்ட் பட் இட்ஸ் யுவர் வில். அந்த சப்மிட்டிங், அந்த சப்மிஷனும் இருக்கு அதில். அதுதான் சொல்கிறேன், அவர் சப்மிட் பண்ணும்போது அந்த சப்மிஷனை பண்ண வைக்கிறது ஆவியானவர். இப்படி உங்கள் லைஃப்லேருந்து கேட்குறேனே, நீங்களும் நம்ம பொதுவாக வந்து நம்ம வளர்கிறோம், ஒரு நல்ல வேலை, ஒரு சம்பளம், குடும்பம், இது ஒரு பேட்டர்ன். உங்களுக்கும் அப்படி ஆச்சு இல்லை? பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் வேலைக்கு, நான் சொல்லும் போது இதில் வந்து இது சொல்லும் போது எப்படின்னா, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, பிறக்காது, சரீரம் செத்து போச்சு. ஆனால் பிள்ளை பிறந்துடும், வாக்கு தத்தத்தின்படி பிறந்துடும். ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான்னு வரும், பைபிள் அப்படி தான் வரும். ஆனால் வசனம் சொல்லுது அது வாக்கு தத்தத்தின்படி பிறந்த பிள்ளைன்னு. செய்யறதெல்லாம் அவர் செஞ்சுட்டு நமக்கு ஒரு பெருமையை கொடுத்துருவாரு. மோசே கிட்ட சொல்லுவார், 400 வருஷம் கழிச்சு உங்களை கேட்டால் உங்கள் பேரை நான் என்ன சொல்கிறது அப்படின்னு மோசே கேட்டேன். அவர் சொல்லுவார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன். அவங்க 3 பேருமே இவர் தான் கூப்பிட்டு வந்தார். ஆனால் கேர் ஆஃப் வந்து அவங்க தான், நம்ம இவருக்கு அவங்களுக்கு ஒரு க்ளோரி கொடுக்குறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயத்தை அவர் செஞ்சுட்டு அவர் செஞ்சுட்டு நமக்கு அந்த பெருமையை கொடுக்குறாரு. இந்த மாதிரி யார் கொடுப்பாங்கன்னு தெரியாது இல்லை. அதான். ஸோ இது எதுக்கு நான் அதை உங்களை வச்சு நான் கேட்குறேன்னா, ஒரு நார்மல் லைஃபு நீங்கள்
போறீங்க, யூகேல வேலை செய்றீங்க, எல்லாம் ஓகே. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு உணர்த்துறாரு காட்ஸ் வில் வந்து நான் இந்த மினிஸ்ட்ரிக்கு வர்றது. அப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு ப்ரமோஷன் வருது. அதே நேரத்தில் வந்துட்டு வரக்கூடாதபடிக்கு பல விஷயங்கள் நடக்குது. இது நேர்கள் தப்பாகவும் புரிஞ்சுக்கூடாது. எல்லாருமே வந்து வேலையை விட்டு வரணுன்றது இல்லை. நான் பிரதர் ஜெகன் உங்ககிட்ட நான் வந்து பார்த்ததில் அந்த அலைன்மெண்ட் ஒரு நல்ல ஜாபு, செட்டில் ஆகிற ஒரு ஸ்டேஜ், அடுத்த லெவலுக்கு போகிற இடம் அது. ஆமாம். அந்த நேரத்தில் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நம்ம வந்தவங்கள்லேயே உனக்கு தான் நல்லா அமைஞ்சிருக்கு, நீ தான் போகிறேங்கிற. எங்களுக்குலாம் அப்படி அமையலை, உனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, ஏன் போகிறேன் அப்படின்னு. அந்த இடத்துல காட்ஸ் வில் வந்து நான் இங்கே வர்றது, திருப்பி இந்தியாவுக்கு வரணும், மினிஸ்ட்ரி பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், யூகேலே செட்டில் இருக்கலாம். அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா அந்த கமிட்மெண்ட், அதை நான் எப்பவும் சொல்லுவேன், அந்த கமிட் பண்ண வச்சு என்னை கொண்டு வந்து இந்தியாவில் இறக்கி விட்டது ஆவியானவர் தான். அதுதான் சொல்ல வரேன். அப்போ ஏதோ ஒரு உணர்த்துதல், ஒரு இல்லைப்பா இதெல்லாம் இருக்குது, ஆனால் காட்ஸ் வில் எனக்கு இது இல்லை, இதுன்னு ஒரு தீர்மானம் இருக்கிறீங்களே, அந்த பாயிண்ட் தான் நான் நேயர்கள் கேட்குறாங்க. அந்த தீர்மானம் எடுக்க வைக்கிறது, அந்த ஸ்டேஜுக்கு நான் வரணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன சொல்லலாம்? அந்த இடத்துல இப்போ உங்களை செய்ய வைக்கும் போது ஆவியானவர் வந்து அதை ஓவர் கம் பண்ணி உங்களை செய்ய வைப்பார். ஏன்னா உங்கள் மேலே காட்ஸ் வில் இருக்கு, பிளான் இருக்கு. இல்லை, அது நம்ம பார்ட்டும் இருக்குல்ல, நம்மளும் கொஞ்சம் அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம அங்கே தானே வர பாயிண்ட். அவர் இப்போ என்கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா ஆவியானவர் யூகேலேருந்து கையை பிடிச்சி கொண்டு வந்து விடலை, நான் தான் டிக்கெட் புக் பண்ணேன் ஃப்ளைட்டுக்கு. கரெக்ட். ஆவியானவர் உணர்த்தும் போது ஃப்ளைட்டுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணுறேன், இல்லை நான் போகணும் இந்தியாவுக்கு. இங்கே ஒரு குரூப் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு, போகாத, இந்த லைஃப் கிடைச்சா திருப்பி வராது, வாய்ப்பு கிடைக்காது, நிறைய பேர் இங்கே வர முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்ன சொன்னார், உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாரு. அப்படியே ஃப்ரெண்ட்லி அன்பில் சொல்கிறார், உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்லை, யாராவது போவாங்களா இங்கேருந்து. கடைசியாக வரும். இப்போது ஆவியானவர் உணர்த்துறாரு. ஆவியானவர் இஷ்டப்பட்டா என்னை கொண்டு போய் கையை பிடிச்சி விடட்டும், ஆவியில நான் சொல்ல முடியாது. என்னுடைய சப்மிஷன் நாங்கள் எதிர்பார்க்குறாரு, அந்த டிக்கெட்டை புக் பண்ணணும், நீ பண்ணுறியா? இன்னொரு குறிக்கிற பிரதர், இந்த நேரத்தில் நான் விளக்கத்துக்காக கேட்குறேன். அப்போ நம்ம நேரம் இது அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்கலாம். ஜெபம் பண்ணி, சரிங்க ப்ரமோஷன் வருது, ஆமாம் ஆண்டவரே உங்கள் சித்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் 60 வருஷத்தில் அப்படியே இருக்கிறாங்கன்ற எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த மிஸ் பண்ணக்கூடாம இருக்கிறதுக்கு கடவுள் சித்தத்தை, அதாவது அந்த மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 10 இயர்ஸ் போயிடும்ல. இங்கே தான் அவங்க வில் உள்ள வரும். இது வேற வில். ஆமாம், அவங்களோட வில் ஒன்று உள்ள வரும். என்ன வரும்னா, ஒரு சிலர் இந்த ப்ரொமோஷன் அப்போ கத்தர் கொடுக்காம யார் கொடுத்தது? அப்போ நம்ம இதை இருந்துட்டு இன்னொரு என்கிட்ட சொன்னார், இன்னொரு 3 வருஷம் நான் இருந்துட்டேன் பிரதர், பென்ஷன்லாம் வந்துடும். எக்ஸாக்ட் வேர்ட், அவர் அதை தான் சொன்னார். இன்னொரு 3 வருஷம் இருந்துட்டேன் பிரதர், அதுக்கப்புறம் எனக்கு மந்த்லி பென்ஷன் வந்து நான் எலிஜிபிள் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு மினிஸ்ட்ரிக்கு வரலாம். இன்னொருத்தர் சொன்னார், ஒரே ஒரு தங்கச்சி இருக்கு, அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக மினிஸ்ட்ரி கமிட்மெண்ட்லாம் இருக்காது. அப்போ இவங்க ஒரு டைம் எடுத்துக்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா பிசாசு தெரிஞ்சிடும், ஒரு விஷயத்த கொடுத்தா இவன் அதை பிடிச்சிட்டு தான் இருப்பான், காட்ஸ் வில் செய்ய மாட்டான்ட்டு அடுத்தடுத்த விஷயத்த பிசாசு கொடுத்துக்கிட்டே இருப்பான். இன்னொரு குரூப் இருக்கு, லேட்டாகி வராங்கல்ல, வந்துருவாங்க. இந்த லேட் ஆனது இருக்குல்ல, அவங்க லைஃப்ல இந்த லேட்டு கடைசி வரைக்கும் இருக்கும். எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏறிட்டு நிம்மதியா 10 மணிக்கு சேரன் எக்ஸ்பிரஸ்ல படுங்க, காலங்காத்தால 6 மணிக்கு கொண்டு போய் அவங்க இறக்கி விட்டுருவாங்க. நடுவில் நீங்கள் எழுந்திரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. வந்துச்சான்னு பார்க்க, கோயம்புத்தூர்ல தான் போதுமா, கரெக்டாக போயிட்டு இருக்குமா, வண்டி எங்கேயா ஜோலார்பேட்டில் பெங்களூர் பக்கம் திரும்பிடுச்சா, நார்த் இந்தியா போதான்னு பார்க்க மாட்டீங்க. டிரைவர் தூங்கிட்டாரா? கிடையவே இல்லை. நான் ஏறினது சேரன் எக்ஸ்பிரஸ், கரெக்டாக கிளம்பும் போது ஏறிட்டேன்னா இறங்கும் போது நான் கோயம்புத்தூர்ல இறங்கிடுவேன். இன்கேஸ் நான் அந்த வண்டியில் ஏற வேண்டியவன் தான், ஏறல, நான் டக்குன்னு என்ன பண்ணுறேன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிக்கிறேன். ஆனால் இந்த பஸ்ஸு கோயம்புத்தூர் பஸ் இருக்காது. நான் ஈரோடு போய் ஈரோட்டில் இருந்து நான் மாறி போகிற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன செய்வேன், ஈரோடு வந்துருச்சான்னு பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா அது ஈரோட்லேருந்து வேற ஒரு பக்கம் போவோம், பவானி எங்கேயோ போகிற பஸ்ஸு மிஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பார்த்துக்கிட்டே போவேன், ஈரோடு வந்துருச்சா. ஏன்னா எனக்கு முதல்ல வந்து ரூட்டு தெரியாது, தூக்கமும் இருக்காது. ஆனால் ஈரோட்டில் இறங்கி இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி, இப்போ அந்த பஸ் அங்கே கோயம்புத்தூருக்கு இல்லை, நான் என்ன செய்யறேன்னா அங்கே திருப்பூருக்கு ஒரு பஸ் பிடிச்சி திருப்பூர்ல திருப்பி கோயம்புத்தூர், இப்போ ஆட்டோமேட்டிக்காக என் டெஸ்டினேஷனுக்கு நான் போயிட்டேன். ஆனால் இப்படி போனதுக்கும் அப்படி போனதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமாம், இதில் இன்னும் ஒரு சின்ன ஒரு குறுக்கிடுறேன் பிரதர், இதில் நான் திருப்பி நேயர்கள் சார்பாக தான் கேட்குறேன். இன்னொரு குரூப் இருக்கு, எப்படின்னா இவங்க கடவுள் சித்தம்னு நினச்சி வந்துடுறாங்க, ஆனால் அது கடவுள் சித்தம் இல்லை. அதுவும் இருக்கு. அதாவது இவங்க நினச்சிக்கிறாங்க கடவுள் சித்தம் தான் அப்படின்னு இவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி வந்துட்டு இப்போ பார்க்குறாங்க, என்னடா அந்த கடவுளை நம்பி தானே வந்தேன்,
என்ன இவ்வளோ எனக்கு பிரச்சனை, இவ்வளோ சோதனை, இவ்வளோ பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லையே அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. இப்போ இங்கே இப்போ நீங்கள் சொன்ன 2வது ஆள் இருக்குல்ல, இந்த ஆள் கொஞ்சம் பரவாயில்ல. நான் சொன்ன முதல் ஆளுக்கு. ஓஹோ. முதல் ஆள் சான்ஸை மிஸ் பண்ணுது. இந்த ஆள் வாலண்டியராக வந்திருக்கு வேலைக்கு. ஓகே. அவரே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அறுப்போ மிகுதி ஆட்களோ குறையும் அப்படி சொல்கிறாங்க. பட் இவங்க வந்துருவாங்க, இவங்க ஆண்டவருக்காக வந்துட்டாங்க. ஆனால் என்னென்னா காட் செய்ய சொன்ன வேலைக்கு இவங்க வந்திருக்க மாட்டாங்க. இவங்களா ஒரு டிசிஷன் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், காட் இவங்களை எவாஞ்சலிஸ்டாக வச்சிருக்கலாம், இவங்க பாஸ்ட் ஆகிடுவாங்க. காட் பாஸ்டாக வச்சிருக்கலாம், இவங்க எவாஞ்சலிஸ்ட் ஆகிடுவாங்க. இப்போ இவங்க ஆசைப்பட்டு தான் செஞ்சாங்க, கர்த்தருக்காக தான் செய்கிறோம். பட் இவங்க காடுகிட்ட கேட்காம ராங் பிளேஸில் ராங் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கேயும் ஸ்ட்ரகிள் இருக்கும். நான் நீங்கள் மிஸ்டேக் எடுத்துக்க மாட்டீங்க. நான் சொன்னா அஸ்வின் மீடியா வழியாக மினிஸ்ட்ரி பண்ணுங்கிறது காட்ஸ் வெல். நான் இந்த மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணுறது காட்ஸ் வெல். கரெக்ட். எனக்கு மினிஸ்ட்ரி பண்ணுற ஆர்வத்தில், அஸ்வினை பார்த்த வேகத்தில் நானும் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு போய் உட்காந்தேன்னா, இப்போ என்னுடைய அழைப்பு அதுக்கு தான் வச்சிருக்காரு, அதுக்கு வச்சிருக்காரு. நான் இப்போ இதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அஸ்வினை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த மீடியா மினிஸ்ட்ரிக்கு ஒரு 10th +1 ரெடி பண்ணி கொண்டாந்துருக்காரு. தயார் பண்ணி ஒரு இன்ஸ்டியூட் படிக்க வச்சு, மீடியானா என்னன்னு காட்டி, அதுல இருக்கிறதான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 25 வருஷம் இவ்வளோ கத்துக்கிட்டு நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க. நான் அஸ்வினை பார்த்து ஆசைப்பட்டு, அஸ்வினை நான் கார்ல இறங்குறாப்புல, ஃபுல் மைக்கெல்லாம் வச்சுக்கிறாப்புல, நம்ம என்ன பண்ண மாட்டோமா, பண்ணிடுவோம் அப்படின்னா, இந்த 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லைல்ல. இதுக்கப்புறம் 25 வருஷம் நான் அதில் பெறணும்ல, அப்போ தானே இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த 25 வருஷம் நான் நிற்க பெற மாட்டேன். இதில் இங்கே தான் மிஸ் ஆகுது. ஆபிரகாம் கிட்ட ஈசாக்க பலி கொடுக்க சொன்னார், அவ்வளோதானே. எங்கே கொடுத்தா என்ன, உங்களுக்கு சோதனை என்ன, உன் பையனை எனக்கு தருவியா மாட்டியா, இதான கேள்வி. பேசிக். இதற்கு பிறகு அவர் சோதித்தார். என்ன சோதித்தார்? உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் உன் கர்ப்ப இருக்கிற ஈசாக்கை எனக்கு தருவியா. உங்க சோதனை என்ன? ஆபிரகாம் தருவானா மாட்டானா, இவ்வளவுதானே. காலையில உன் பையனை வெட்டுன்னு சொன்ன வெட்ட மாட்டான், அங்கேயே முடிச்சிட்டான். அதாவது கையை தூக்குவான், காப்பாத்திர போறாரு. நரபலி கத்தர விரும்புறது இல்லை. மௌரியா என்கிற மலைக்கு போய் நான் காண்பிக்கிறதான குன்றின் மேல், ஏன் அந்த பிளேஸு, அந்த மௌரியா மலை இடம், ஆபிரகாம் அதிகாலையில் புறப்பட்டு 3 நாள் பிரயாணம் பண்ணி அங்க போய், இது நம்ம பரவாயில்ல, நம்ம ஐடியா கொடுத்துருப்போம் கடவுளுக்கு. என்ன உங்களுக்கு என்ன ஈசாக்கு தானே வேணும், ஏன் அங்க போய் கொடுக்கணும், இங்கேயே கொடுக்குறேன் டைம். இப்போ காடுக்கு என்னன்னா, ஈசாக்க நீ கொடுக்குறியா இல்லைங்கிறது உனக்கு தான் டெஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு இடம் கொடுக்க போறல, அதுதான் கிரைஸ்ட் சிலுவையில் தொங்க வேண்டிய இடம், மௌரியா மலை. அந்த ஜேர்னி அங்கதான் சாலமோன் தேவாலயம் கட்டணும். இவ்வளோ கான்செப்டுக்கு நடுவில் தான் இது இருக்கு. நான் என்ன பண்றேன், எனக்கு வச்ச சோதனை மட்டும் பிடிச்சிக்கிட்டேன். நடுவில் இருக்க 2 விஷயம் இருக்கு. அவர் இதையும் செய்யறாரு, அதுக்கு நடுவில் கிரைஸ்ட் வரணும், சாலமோன் தேவாலயம் வரணும். இது எல்லாமே அந்த மலைக்கு மேலதான் வரணும். இதுதான் காட்ஸோடைய பிளான். அந்த திட்டத்தை நிறைவேற்றுறாரு. இப்போ நான் என்ன செய்யறேன், ஈசாக்க பலி கொடுக்க சொல்லிட்டாருன்ட்டு இங்கேயே பலி கொடுக்குறேன், இங்கேயே பலிபீடம் கட்டிட்டேன். நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடவுள் கேட்டது என்ன, ஈசாக்கு தானே, நான் இங்கேயே பலிபீடம் கட்டுறேன். அதே மாதிரி தான் நிறைய பேர் ஊழியத்தில், நான் எப்பவும் சொல்லுவேன், மினிஸ்ட்ரியில் ரைட் டைம் ரைட் பிளேஸ், இது 2 வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் டைம் ரைட் பிளேஸ். நீங்கள் இப்போ அதே சேம் எக்ஸாம்பிள் தான் நான் வரேன். நீங்கள் கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் ஏற போகிறீங்க, யூ வாண்ட் டு கோ டு சென்ட்ரல். எக்மோர் போனால் ஏற முடியாது தானே, ட்ரெயின் தானே, கோயம்புத்தூர் தானே. நான் இப்போ எக்மோரில் ஏற முடியாது தம்பி, நீ சென்ட்ரலுக்கு தான் போகணும். உன் ஜேர்னிக்கான நான் ஒரு பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன், யூ மஸ்ட் கோ தேர். நிறைய பேருடைய பிரச்சனை இங்கே என்ன இருக்குன்னா, அவங்க இடத்த அவங்க சூஸ் பண்ணுறாங்க, அதில் காட்ஸ் வில்ல இவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்த மினிஸ்ட்ரி அங்கேருந்து செய்ய ட்ரை பண்ணுவாங்க, அங்கேயே பேக் ஃபேர் ஆகும். இப்போ இந்த கப்பில் நான் டீ குடிக்கிறதுக்கும் அந்த கிறிஸ்டல் குடிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல ஒரு கைப்பிடி இருக்கும், அதுல பிடிச்சு கொடுத்தா எனக்கு சுடாது. இது தண்ணி குடிக்கிறது, அதுதான் டீ குடிக்கிறது. இதுல ஊத்திட்டேன்னா இந்த சூடு என்னால் பிடிச்சி குடிக்க முடியாது. குடிக்கணும், நான் என்ன பண்ணுவேன், இதை பிடிப்பேன், கீழே ஒரு துணி வைப்பேன், கஷ்டப்பட்டு குடிப்பேன், ஆனால் குடிப்பேன். இந்த டிஃபரன்ஸை தான் நான் சொல்றேன். ஊழியத்தில் காடோட அழைப்பு ஃபர்ஸ்ட், 2வது அவர் சொல்ற இடம், 3வது டைம். இந்த 3ஐயும் இணைச்சி செய்ய வைக்கிறது ஆவியானவர். அதுக்கு தான் அவர் ஆவியானவர் கொடுத்துருக்காரு. ஒரு ஹெல்ப்பரை வச்சிருக்கேன், துணையை வச்சிருக்கேன், உனக்குள்ளேயே வச்சிருக்கேன், கொஞ்சம் நீ அலைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த உணர்த்துதலுக்கு மட்டும் நீங்க செவிசாயிங்கன்றாரு. கண்டித்து உணர்த்துறாரு இல்லையா, அந்த உணர்த்துதலுக்கு நீங்க செவிசாயிங்க. செவி சாச்சிட்டீங்கன்னா உங்களுடைய ஜேர்னி பீஸ்ஃபுல்லா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை
கானானுக்குள்ள அவர் கூட்டிட்டு போறதுங்கிறது ஒரு 3 நாள் வேலை. ம். நீங்க எப்போ அவருக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்களோ 40 வருஷமா மாறிடுச்சு. ம். காட் நினைச்சா எப்படி கொண்டாலும் கூட்டிட்டு ஆ. போயிடுவாரு. அவருக்கு தெரியும். நம்ம தான் அந்த டிலேக்கு காரணமா மாறுறோம். ம். கானானுக்குள்ள 40 நாள் போயிட்டு வந்து கானானை பத்தி நம்ம பேசின உடனே கர்த்தர் சொல்லிட்டார் 40 வருஷம் சுத்துங்கன்ட்டார். சுத்தம். இந்த 40 வருஷம் சுத்துறதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். ஆனா வசனம் என்ன சொல்லும் தெரியுமா? ம். அது அவர்கள் வழியின் நிமித்தமும் ம். மன்னாவின் நிமித்தம் மனமடிவாகி. ம். அப்போ அவர் என்ன சொல்றாங்க? என்ன ஆண்டவர் எங்களை இந்த பக்கமா நடத்துறாரு? ம். நடத்துறது அவர் இல்ல, ம். காரணம் நான். ஆனா அதே கானான் தான், சேம் டெஸ்டினேஷன் தான். இப்படி போக வேண்டியது 40 வருஷம் சுற்றி போக போகிறோம். அதுக்கு ரீசன் நான் தான். ம். அதே தான் இன்னைக்கு மினிஸ்ட்ரியில் ஆவியானவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கேட்க 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 ஆவியானவர் கொண்டு போய் சேர்க்க வல்லமை உள்ளவர். மிக்க நன்றி ஜெகன். அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் ஒர்க் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் வில். அதாவது திருப்பி நான் அந்த ப்ராடிகல் சன் கான்செப்டுக்கு வந்துடுறேன். பெரிய பையன் அப்பாவோடே இருந்தான். சின்ன பையன் அப்பா சொத்தை கேட்டுட்டு போனான். சண்டை போட்டு கேட்டு போகிறான். சொத்தெல்லாம் அழிக்கிறான். மனம் மாறுறான். திருந்துறான். மனசாட்சி உள்ளே வந்துடுச்சு. பரிசுத்தாவி உள்ளே வந்துட்டாரு. வரான். வந்தவுடனே தகப்பன் கட்டிப்பிடிச்சி எல்லாத்தையும் சேர்த்து அவர் லவபுலாக அப்படியே அப்படியே ஈஸ் ஆஸ் இஸ். உள்ளே இருந்த பையன் அப்பாவோட ஒர்க்கை பண்ணான். காட்ஸ் ஒர்க்கை பண்ணியிருந்தான். ஆனால் காட்ஸ் வில்ல பண்ணல. உள்ளே இருந்த தம்பி வெளியே போயிட்டான். இப்போ நம்ம உள்ளே இருக்குமா வெளியே இருக்குமா? இதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறவங்க அந்த துணையோட நம்ம வந்து காட்ஸ் ஹார்ட்டையும் புரிஞ்சிக்கலாம், காட்ஸ் வில்லையும் புரிஞ்சிக்கலாம். மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வில் இன்னொரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நன்றி.